இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து விஜில் அப்படிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு. அந்த அமைப்பு நடத்தக்கூடிய பாரதியார் பிறந்தநாள் கூட்டத்தில் பேசினார் அப்படிங்கிறது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, எனக்கு சீரியஸ்லி சீமான் அண்ணனுக்கோ நாம் தமிழருக்கோ கருத்து சொல்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா அடிப்படையில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க. அவர் இன்னைக்கு ஒன்று பேசிட்டு நாளைக்கு அதை மாற்றி பேச மாட்டாருன்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பெரியாரை வந்து முதல்ல பாட்டுன்னு சொன்னார். அப்போ வந்து கடவுள்களை வெறும் கிருஷ்ண பரமாத்மா மட்டும் இல்லை, முருகர்லேருந்து அம்மன்லேருந்து சிவன்லேருந்து எல்லாரையும் என்னென்ன வார்த்தையில் பேசியிருக்காருன்னு என்கிட்ட காணொலியே இருக்குது. நம்மளுடைய தமிழ் வேதங்கள்னு சொல்லப்படக்கூடிய தேவாரத்தையும் திருவாசகத்தையும் அவ்வளவு இழிவான சொற்களில் பேசியிருக்காரு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. அன்னைக்கு அப்படி பேசிட்டு இன்னைக்கு அதே மாதிரி பெரியாரை இழிவாக பேசிட்டு பெரியாரை எதிர்ப்பது மட்டுமே கொள்கைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு? கிருஷ்ணனோட முப்பாட்டன், முருகனோட முப்பாட்டன். அதுலேயும் முருகர் கோயிலுக்கு போகும்போது நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு தான் போவோம். இதெல்லாம் ஏதாவது பொருந்துதா? ஒரு பக்கம் அன்றைக்கு அவர் போகும்போது ஸ்ரீலங்காவில் வந்து மான் சுட தடைன்றார். இன்னொரு நாள் வந்து மான் ஊறுகாய் வச்சாங்கன்றார். அடிப்படையில் ஒரு கேள்வி, ஏற்கனவே சுட்டு இருந்தா தானேங்க அது ஊறுகாவாக இருக்கும். இப்போ இன்னைக்கு சுட்டா இன்னைக்கு அது கறி சமைச்சாங்கன்னு சொல்லலாம். ஊறுகானா என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சுட்டு சமைச்சு அதை ஊற போட்டு வச்சிருந்துருக்கணும். ஏற்கனவே தடை இருந்த இடத்துல எப்படி ஊறுகாய் வந்துச்சு? முன்னுக்கு பின்னா இது 2 போதுமா, இன்னும் வேணுமா? நீங்க சங்கின்னு சொன்னா செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி ஸ்டேஜ்ல செருப்பு தூக்கி காமிச்சார். ஆமாவா இல்லையா? பார்த்துருக்கீங்க. அடுத்து சங்கினா சகத்தோடன்னு ரஜினி சார் பார்த்துட்டு சொன்னார். இது மாதிரி பிரிவினைவாதத்தை ஒரு சமூகம் தான் ஏற்படுத்துறான்னு சொன்னேன். நான் எந்த சமூகத்துக்கும் நானோ தாவேக்காவோ விரோதி இல்லை. நாங்கள் எல்லாரையும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் சமம்னு பார்க்குறோம். அன்னைக்கு ஒரு சமூகத்தை திட்டிட்டு இன்னைக்கு அந்த சமூகத்தை நான் கடபாறையாக மாற்றிக்கிட்டேன், இதை வச்சு நான் செவரை இடிக்க போறேன்றார். இன்னும் எத்தனை உங்களுக்கு காணொலி வேணும், எத்தனை ப்ரூஃப் வேணும்னு சொல்லுங்க. அண்ணன் முன்னுக்கு பின்னா பேசினதுக்கு விஜய் வந்து என் தம்பி, அவர் எதிர்த்தே அரசியல் வந்தாலும் நான் அவர் ஆதரிப்பேன்னு சொல்லிட்டு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பெரியாரையும் வந்து நல்லவர்கள் தலைவர்கள், ஐயா பிரபாகரனையும் உறுதுணையாக இருந்தவர் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இன்னைக்கு எம்ஜிஆர் மலையாளின்னு சொல்றாரு. அஜித் சாரை வந்து ஒரு இடத்துல வந்து இவர் யார் மலையாளி, வேற ஸ்டேட்காரன் போன்னு சொல்லி திட்டிட்டு இன்னைக்கு அவரு சிறந்தவர்னு பேசிட்டு இருக்காரு. ரஜினி சாரை அவ்வளவு இழிவா பேசின காணொலிகள் இருக்கு. ரஜினி சாரோட தாயாரெல்லாம் இழிவா பேசியிருக்காங்க இவங்க மேடைகள்ல. இன்னைக்கு வந்து அவரு தான் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்றோம். ஸோ இவங்களுக்கு வந்து சொன்னா தப்பா இருக்கும், பரவாயில்ல சொல்லுவோம். இந்த குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, அண்ணன் பேச்சு சொன்னே போச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இவரு.